இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வரருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் அங்குள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற பொழுது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்த கும்பல் 2 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்ற ருத்ரமேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய பொழுது ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உடல் பருமனை குறைக்க கொழுப்பு நீக்கம் செய்வதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட புதுச்சேரி இளைஞர் 15 நிமிடத்தில் மாரடைப்பால் பலியான சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்திகல்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன். மார்க்கெட் கமிட்டி ஊழியரான இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு 26 வயதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று ஹேமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க பம்பல் மருத்துவர்கள் சிகிச்சை செய்ய முடிவெடுத்தனர். அறுவை சிகிச்சை துவங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு காரணமாக ஹேமச்சந்திரன் இறந்துவிட்டதாக தனியார் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் குடும்பத்தினர் பம்மலில் செயல்படும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுவையில் முக்கிய போக்குவரத்து சிக்னல்களில் நகராட்சி சார்பில் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல் அமைக்கப்பட உள்ளது. புதுவையில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் அரசு சார்பில் போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் கலெக்டர் குலோத்துங்கனிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜிடம் சுகாதார ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜவஹர், பொருளாளர் மணிவாணன் ஆகியோர் கோரிக்கை மனு அளித்தனர். பின் சம்மேளன நிர்வாகிகள் கூறும் பொழுது
கலெக்டரிடம் பசுமை பந்தல் குறித்து வலியுறுத்திய பொழுது சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையர்களை அழைத்து பேசி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் பேசிய பொழுது நகராட்சி சார்பில் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி சந்திப்புகளில் பசுமை பந்தல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி விஷால் நடிப்பில் வெளியாக உள்ள ரத்னம் திரைப்படத்தை பார்க்க அனைவரும் திரையரங்கிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் வருகின்ற 26ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது. அதேபோன்று புதுச்சேரியிலும் ரத்னம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த நிலையில் ரத்னம் திரைப்பட வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முகா திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது நடிகர் விஷாலுக்கு 3வது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கியுள்ளதாகவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும், எனவே அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தியேட்டரில் கூடியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குனரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, குபேரங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் 26ஆம் தேதி வெளியாக உள்ள விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்துள்ள திருக்காஞ்சியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களாலான சிறப்பான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கிரிவலம் நடைபெற்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மோகன் குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள், ஆலய சிவாச்சாரியார்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மாடர்ன் உடையணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிறங்கடித்து மிஸ் பிள்ளையார் குப்பம் பட்டத்தை புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி தட்டி சென்றார். புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமைக்கான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்த நிகழ்ச்சியும், நேற்றிரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகிகள் போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார் குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார். முதல் பரிசான 1 பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீ, 4ஆம் இடத்தை ஐஸ்வர்யா, 5ஆம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகைகள், பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது. இருந்த போதிலும் புதுவையில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் எனவும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்க கூடாது எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார் குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மதுக்கடைகளை இரவு 10 மணிக்கே மூட தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் புதுவையில் மது விற்பனை குறைந்துள்ளது. புதுவையில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மதுக்கடைகள் இரவு 10 மணிக்கே மூட தேர்தல் உத்தரவிட்டது. மேலும் 10 மணிக்கு மேல் மதுக்கடைகள் திறந்து இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று புதுவை கலால்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது.
இதனால் மதுக்கடை உரிமையாளர்கள் இரவு 9:30 மணிக்கு மதுக்கடைகளை மூடிவிடுகின்றனர். தற்பொழுது வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்ந்துள்ளது. வழக்கமாக தேர்தலுக்கு முன்பு மதுபான கடைகள் இரவு 11 மணி வரை செயல்பட்டது. சுற்றுலா உரிமம் பெற்ற மதுபார்கள் இரவு 12 மணி வரை செயல்பட்டது. தேர்தல் முடிந்துள்ள நிலையிலும் தற்பொழுது வரை மதுபான கடைகள் இரவு 10 மணியோடு மூடப்பட்டு வருகிறது. இதனால் வியாபாரம் பாதித்து அரசுக்கு கிடைக்கும் வருமானமும் குறைகிறது. இதைத் தொடர்ந்து மதுபான விற்பனை நேரத்தை முன்பு போல் இரவு 11 மணி வரை மேற்கொள்ள அனுமதிக்க கோரி கலால்துறை தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதற்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரி தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் தமிழ் இலக்கண தந்தை ஒல்காப்புகழ் தொல்காப்பியரின் பிறந்த நாள் பெருமங்கல விழா பேரவையின் நிறுவனர் முனைவர் கலைமாமணி நெய்தல் நாடன் தலைமையில் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொல்காப்பியரின் உருவச் சிலைக்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. ஆசிரியை வாணி பிரபு வரவேற்புரை நிகழ்த்த கலைமாமணி முனைவர் அரங்க முருகையன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கவிச்சுடர் வேணு ஞானமூர்த்தி, புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆய்வரங்கில் தொல்காப்பியத்தில் கவிதையியல் எனும் தலைப்பில் புதுவை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் முனைவர் பழனிவேலு, தொல்காப்பிய சமூக அமைப்பு என்கின்ற தலைப்பில் புதுவை தாகூர் அரசினர் கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் கண்ணன் உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் தமிழ் திரு கலிய பெருமாள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆய்வறிஞர் மற்றும் பாவலர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன மேலாள் பேராசிரியர் தமிழ்மாமணி முனைவர் சிலம்பு செல்வரசு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து ஒல்காப்புகழ் தொல்காப்பியனார் என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு கவியரங்கில் கலைமாமணி கோவிந்தராசு, கலைமாமணி ரமேஷ் காந்தி, பேராசிரியர் முனைவர் அசோகன், கவிஞராயிரு முருகு கவி மணி மற்றும் கவிஞாயிரு வீர முருகையன், கவிச்சுடர் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி, ஆன்மீக சிம்பல் முத்து ஐயாசாமி உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் செய்திருந்தனர். நிகழ்வில் தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை மாணவர்கள், பேராசிரியர்கள் ராச குழந்தை வேலனார், எழுத்தாளர் பெரியசாமி பூபதி, முனைவர் இளங்கோவன், முனைவர் விஜயராணி மற்றும் புதுவை தமிழ் நெஞ்சன், பாவலர் இளமுருகன், கவிஞர் ஆலா உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே உலக நன்மை வேண்டி அம்மனுக்கு 1008 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவையை அடுத்து ஆரோவில் அருகே அமைந்துள்ள இரட்டையன் சாவடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு விநாயகர் கோவிலிலிருந்து 1008 பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் மற்றும் மாட வீதிகளின் வழியாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. ஆண்கள், பெண்கள் என 1008 பக்தர்கள் பால்குடத்தை சுமந்து ஊர்வலமாக வந்து வர்ணமுத்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இந்த பால் அபிஷேகம் செய்வதால் அம்மன் குளிர்ந்து மனமகிழ்ந்து வெப்பம் தணிந்து அனைத்து மக்களும் நலமுடன் வாழ அம்மனின் அருள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. பின்னர் அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 63 பெருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று 63 நாயன்மார்களின் அரும்பெரும் திருத்தொண்டினை மக்கள் அறியும் பொருட்டு 63 பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நேற்று காலை 63 சிறப்பு பெரும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் பேரொளி வழிபாடும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிவக்களிற்றின் மீது 12 திருமுறைகளை எழுந்தருள செய்து 63 நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனவர் திருக்காமேஸ்வரர் ஆகியோரை 12 திருமுறைகளை கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளில் திருவீதி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம், ஆலய நிர்வாக குழுவினர், சிவாச்சாரியர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.